ஹாய் வெல்கம் டு குக் வித் aishuma. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம குழந்தைங்க கடைக்கு போய் கொத்து பரோட்டா கேட்டு அடம் பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தியை வச்சு அதே டேஸ்ட்டில் குழந்தைகளுக்கு கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே தேவையான பொருட்கள் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை, மல்லித்தலை. நான் 4 பேருக்கு செய்கிறனால ஒரு 6 முட்டை எடுத்துக்கிறேன். மசாலா ஐட்டத்துக்கு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், கரிமசால் தூள், பெப்பர் தூள், சீரகத்தூள் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாயை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. கூடவே குடமிளகாயை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வணங்கி வரவும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை கொட்டி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வரவும் எடுத்து வச்சுருக்கிற மசாலா வகைகளை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். முட்டையை நல்லா பொடி மாஸ் பண்ணுற மாதிரி நல்லா வறுத்து எடுக்கக்கூடாது. ஒரு ஆஃப் பாயில் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கு மேலே விடக்கூடாது. இப்போ முட்டை ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி ஸ்லைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். கடையில் நீங்கள் கொத்து பரோட்டா என்ன டேஸ்ட்டில் சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.